ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்சஸ் ஆஃப் ரிஸ்க் இன் காப்பிரைட் இன் சைபர் லா அண்ட் எத்திக்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம சைபர் லா எத்திக்ஸில் ஆல்ரெடி காப்பிரைட் டாபிக் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ காப்பிரைட் டாபிக்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ரிஸ்க்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட், பிளாகரிசம், நெக்ஸ்ட் லேக் ஆஃப் பெர்மிஷன், unclear ownership, outdated licenses, international copyright issues, fair use, open source risks, employee created works, contractor risk, DRM, technological advancement. Okay, so in this some sources of risk, we first going to see about infringement. So what is mean by infringement? So it is an unauthorized use, தென் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் காப்பிரைட் மெட்டீரியல்ஸ் பை அதர்ஸ். அதாவது ஒரு ஆத்தரைஸ்டு பர்சனுடைய கண்டென்ட்டை நம்ம அன்ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் யூஸ் பண்ணுறது, அதாவது பெர்மிஷன் இல்லாதவங்க அதை யூஸ் பண்ணுறது. தென் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் காப்பிரைட் மெட்டீரியல், ஒருத்தர் அவங்களுடைய டேட்டாஸ்க்கு அவங்களுடைய மெட்டீரியலுக்கு காப்பிரைட் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதை மற்றவங்க அன்ஆத்தரைஸ்டு யூசர் மற்றவங்க அது என்ன பண்ணுறாங்கன்னா ரீப்ரொடக்ஷன் பண்ணுறது. ஓகேவா? அதாவது திருப்பி அதை அதே மாதிரி காப்பி பண்ணி அதே மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சன், ஓகே, வென் எ பர்சன் யூசஸ் எ டெலிவிஷன் சீரியல் கிளிப் இன் எ யூடியூப் வீடியோ வித்தவுட் கிவிங் கிரெடிட் அண்ட் பப்ளிஷஸ் தி சீரியல் கிளிப் ஆன் யூடியூப். ஸோ ஒரு பர்சன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டெலிவிஷன் சீரியல் கிளிப்பை அவங்களோட யூடியூப் கண்டென்ட்டுக்காக அவங்க யூடியூப் வீடியோவுக்கு அவங்க ஆட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது அவங்க அந்த ஒரிஜினல் கண்டென்ட் யாரோடதோ அவங்களுக்கு எந்த ஒரு கிரெடிட்டும் கொடுக்காம என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சீரியல் கிளிப்பை அவங்க யூடியூப் சேனலில் பப்ளிஷ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வேற ஒருத்தருடைய கிளிப்பை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க யூடியூப் வீடியோஸ்க்கு ஆட் பண்ணிக்கிறாங்க, பட் வித்தவுட் எனி பெர்மிஷன் ஆர் வித்தவுட் கிவிங் எனி கிரெடிட் டு தட் பர்டிகுலர் ஆத்தரைஸ்டு பர்சன். ஓகேவா? ஸோ இது இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பிளாகரிசம். ஸோ பிளாகரிசம் மீன்ஸ் பாசிங் ஆஃப் சம்மோன் எல்ஸ் ஒர்க் ஆஸ் ஒன்ஸ் ஓன். ஸோ எக்ஸாம்பிள், buying an essay or paper and turning it in as your own work. அதாவது வேற ஒருத்தர் செஞ்ச ஒர்க்கை வாங்கி நாம் செஞ்சிட்டதா காட்டுறதுக்கு பேர் தான் பிளாகரிசம். ஓகே, இது ஒரு எஸ்ஸேவாக இருக்கட்டும் இல்லை ஒரு பேப்பராக இருக்கட்டும், அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் தான் க்ரியேட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை சொல்லிக்கிறோம். அந்த ஒர்க்கை நான் தான் பண்ணேன், வேற ஒருத்தர் பண்ண ஒர்க்கை நான் தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிடுறதா பிளாகரிசம். ஓகேவாண்ணா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா லேக் ஆஃப் பெர்மிஷன்ஸ். ஸோ லேக் ஆஃப் பெர்மிஷன் மீன்ஸ் நம்ம இப்போ ஒரு காப்பிரைட் கண்டென்ட்டை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னம்னா சர்டன் நெசசரியான பெர்மிஷன்ஸோ இல்லை லைசன்ஸோ நம்ம அதை வாங்கிட்டு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா பெர்மிஷன் லெட்டர். இப்போது எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு பெர்மிஷன் லெட்டர் அட்டாச் பண்ணியிருக்கேன். எந்த மாதிரி பெர்மிஷன் லெட்டர் இருக்கணும் அப்படின்னு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சென்டர் நேமு அட்ரஸ் எல்லாம் போட்டுட்டு யார்கிட்ட பெர்மிஷன் வாங்க போகிறோமோ அவங்க 2 அட்ரஸ் போட்டுட்டு என்ன பர்பஸ்ஸு, என்ன கண்டென்ட், நம்ம எந்த கண்டென்ட், அவங்க யார், அவங்களோட எந்த கண்டென்ட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பெர்மிஷன் லெட்டர் நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த காப்பிரைட்டுக்கு பெர்மிஷனை வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அவங்க கண்டென்ட்டை நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதான் பெர்மிஷன்ஸ். அப்படி அந்த பெர்மிஷன் அங்கே லேக் ஆகும்போது அங்கே நம்ம காப்பிரைட் இஷ்யூஸ் அக்கறாருக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அன்கிளியர் ஓனர்ஷிப். ஸோ அன்கிளியர் ஓனர்ஷிப் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கண்டென்ட்டுக்கு யார் ப்ராப்பரான ஒரு ஓனர்ஷிப் அப்படிங்கிறதையே நம்மளுக்கு கிளியராக இல்லாத போது அப்போ நம்மளுக்கு அங்கே ஒரு ரிஸ்க் அக்கறாக சான்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் இருக்காங்க அப்படின்னா இப்போ ஒருத்தர் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் அவங்க கிளியராக டிஃபைன் பண்ணல, இந்த ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு இவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டு, இந்த ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு இவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி அவங்க கிளியராக டிஃபைன் பண்ணாதப்போ என்ன ஆகுது, அந்த இடத்துக்கு ஒரு அன்கிளியர் ஓனர்ஷிப் இருக்கிறதுனால நம்மளுக்கு காப்பிரைட் இஷ்யூஸ் அக்கறாக சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவுட்டேட்டட் லைசன்ஸ். ஸோ அவுட்டேட்டட் லைசன்ஸ் அப்படிங்கிறது நம்ம லைசன்ஸ் வச்சுருப்போம், நம்மளோட காப்பிரைட்டுக்காக நம்ம லைசன்ஸ் வச்சுருப்போம். அந்த லைசன்ஸ் அப் டு டேட்டில் இல்லாமல் வேலிட் எக்ஸ்பைரி ஆகும்போது நம்மளுக்கு ரிஸ்க் அக்கறாக சான்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஏதோ எக்ஸாம்பிள் நம்ம நார்மலான டிரைவரோட லைசன்ஸ் எடுத்துக்கிட்டாவே அவங்களுக்கு ரெனிவல் டேட் இருக்கும். அந்த ரெனிவல் டேட்டுக்குள்ளே அவங்க ரினியூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வேலிட். சப்போஸ் அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அது இன்வேலிட் ஆகும். அப்போ நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான்
ஸோ அதே மாதிரி ஒரு கம்பெனி லைசன்ஸும், ஒரு கம்பெனி வந்து லைசன்ஸ் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. அந்த லைசன்ஸை ஒரு குறிப்பிட்ட பீரியடில் அவங்க வந்து என்ன பண்ணிக்கணும்னா ரினிவல் பண்ணிக்கணும். ரினிவல் பண்ணாத டைமில் அது வந்து வேலிடாக இருக்காது. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக என்ன ஆகும்னா அங்கே ரிஸ்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் காப்பிரைட் இஷ்யூஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் காப்பிரைட் இஷ்யூஸ் அப்படிங்கிறது காப்பிரைட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கண்ட்ரீஸ். ஸோ ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் இருக்கிற காப்பிரைட் இஷ்யூஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புக் வந்து யூஎஸில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. பட் அந்த ஆத்தர் எங்கே இருப்பாங்க அப்படின்னா இப்போ இந்தியாவில் இருப்பாங்க. அந்த ஆத்தருடைய காப்பிரைட் ஹோல்டர் யாருன்னா இந்தியாவில் இருந்தாங்க அப்படின்னா அப்போ இந்த இந்தியாவில் இருக்கிற அந்த காப்பிரைட் ஹோல்ட் பண்ணிக்கிற அந்த ஆத்தர்கிட்ட ப்ராப்பர் பெர்மிஷன் இல்லாமல் ஒரு யூஎஸில் அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து இன்டர்நேஷ்னல் காப்பிரைட் இஷ்யூஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேர் யூஸ். ஸோ ஃபேர் யூஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ காப்பிரைட் அப்படின்னாவே நம்ம அந்த காப்பிரைட் யார்கிட்ட இருக்கோ, அந்த லைசன்ஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்கக்கிட்ட தான் நம்ம பெர்மிஷன் வாங்கி அதை யூஸ் பண்ணணும். பட் ஃபேர் யூஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காப்பிரைட் கண்டென்ட்டை பெர்மிஷன் இல்லாமல் சம் சர்க்கம்ஸ்டன்ஸில் சில சூழ்நிலைகளில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் அது ரியலி டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் நமக்கு அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ த்ரூ அவுட் நம்ம அப்படியே ஃபுல்லாக அதை அப்படியே காப்பி பண்ணி அப்படியே நம்ம நேம் சேஞ்ச் பண்ணக்கூடாது. கண்டென்ட்டை அப்படியே வச்சுட்டு நம்ம ஓனாக க்ரியேட் பண்ண மாதிரி காட்டக்கூடாது. அது எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், ஹவு மச் வி யூஸ் அப்படிங்கிறது தான் ஃபேர் யூஸ். ஓகேவா? ஸோ வித்தவுட் பெர்மிஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபேராக இருக்கணும், அது ப்ராப்பரான வேல் இருக்கணும் அப்படிங்கிறதா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு அவங்க எக்ஸாம்பிள் பிக்சர் கொடுத்துருக்கேன். ஒரிஜினல் இமேஜ் அவங்க ஒரு ட்ரா பண்ணி அந்த ஆர்ட் வந்து ஒருத்தர் க்ரியேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து டிஃப்ரெண்ட் மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு எப்படி வருதோ அது மாதிரி ட்ரா பண்ணுவாங்க. ஸோ கண்டென்ட் அதுவே தான் இருக்கும், சில மாடிஃபிகேஷன் இருக்கும். கொஞ்சமாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க, ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து ஃபேர் யூஸ் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் ரிஸ்க். ஸோ சில டைமெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ் வந்து நிறையா அவைலபிளாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சாஃப்ட்வேரே பார்த்திங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் நிறையா இருக்கும். நம்ம வந்து அமௌண்ட்டை பே பண்ணி சாஃப்ட்வேர் வாங்குறத விட அந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் அந்த மாதிரி நிறையா இன்ஸ்டால் பண்ணுற மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் எதாக இருந்தாலுமே ஒரு பேக்கேஜ் இருக்குது, ஒரு சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம ஓப்பன் சோர்ஸ் அதாவது ஃப்ரீயாக நம்மளுக்கு கிடைக்கிறது நிறையா இருக்குது. அப்படி ஓப்பன் சோர்ஸில் கிடைக்கிற பட்சத்தில் அந்த மாதிரி கிடைக்கிற காப்பிரைட்ஸு அந்த மாதிரி கிடைக்கிற கண்டென்ட்டெல்லாம் வந்து கண்டிப்பாக இன்அடிக்குவேட் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா அங்கே நம்மளுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ராப்பரான ஒரு நாலேஜில் இல்லாமல் இன்அடிக்குவேட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தது அப்படிங்கும்போது ஓப்பன் சோர்ஸ் ரிஸ்க் வந்து அக்கறாருக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ளாயி கிரியேட்டட் ஒர்க்ஸ். ஸோ ஒரு எம்ப்ளாயி ஒரு ஒர்க்ஷிப் க்ரியேட் பண்ணுறாங்க, ஒரு ஓனர்ஷிப்பை க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அவங்க கிளியராக கண்டென்ட்டை கரெக்டாக கிளியராக வந்து என்ன பண்ணணும்னா க்ரியேட் பண்ணணும். பட் இஃப் சப்போஸ் தே கிரியேட்டட் தி கண்டென்ட் விச் ஒன் இஸ் அன்கிளியர் மீன்ஸ் தேர் வில் பி அ சான்ஸ் ஃபார் ரிஸ்க் இன் காப்பிரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா கான்ட்ராக்டுவல் ரிஸ்க். ஸோ கான்ட்ராக்டுவல் ரிஸ்க் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம கான்ட்ராக்ட் ரிலேட்டடாக ஏதாவது காப்பிரைட் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதை வந்து ஒரு புவராக டிசைன் பண்ணுறதுனால டிராஃப்ட் பண்ணுறதால கான்ட்ராக்ட் அப்படிங்கும்போது நீட்டாக ப்ராப்பரான ஒரு வேலை அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும். இன்கேஸ் அந்த இடத்துக்கு நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளாக இல்லாமல் ப்ராப்பர் வேலை இல்லாமல் நம்ம க்ரியேட் பண்ணுற அந்த ஒரு அக்ரிமெண்ட் டிராஃப்ட் வந்து கிளியராக இல்லாமல் இருக்கும்போது அங்கே வந்து என்ன ஆகும்னா கான்ட்ராக்ட் ரிஸ்க் வந்து அக்கறாருக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட், டிஆர்எம். ஓகேவா? ஸோ டிஆர்எம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு டெக்னாலஜி, நம்ம இந்த காப்பிரைட்ஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி. ஓகேவா? டிஆர்எம் இஸ் த யூஸ் ஆஃப் டெக்னாலஜி டு கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ் ஆக்சஸ் டு காப்பிரைட்டட் மெட்டீரியல். நம்ம காப்பிரைட்டட் மெட்டீரியலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி தான் டிஆர்எம். ஸோ அந்த டிஆர்எம்மில் ஏதாவது இன்அடிக்குவேட் ப்ரொடெக்ஷன் இருந்துச்சு, அந்த டிஜிட்டல் கண்டென்ட்டுக்கு தேவையான ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும்போது அங்கே டிஆர்எம்லேயே நம்மளுக்கு ரிஸ்க் அக்கறாருக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். ஸோ நிறைய புது டெக்னாலஜிக்கல் நம்ம ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபீல்டுலையுமே நியூவாக அப்டேஷன் இருக்க நியூ டெக்னாலஜிஸ் டெவலப் ஆக நம்ம ட்ரெடிஷ்னல் காப்பிரைட் சேலஞ்சஸ் கான்செப்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான சேலஞ்சஸ் ரொம்பவே இருக்குது. ஸோ நம்ம நியூ டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிக்கணும். அட் த சேம் டைம் ட்ரெடிஷ்னல் காப்பிரைட் கான்செப்ட்ஸ் அதாவது முன்னாடி நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்த ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த கான்செப்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணணும்னா அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த சேலஞ்ச் நம்ம அதை அடாப்ட் பண்ண போகும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஆகும்போதும் சம் சோர்ஸ் ஆஃப் ரிஸ்க் வந்து அக்கறாக இருக்குது.
ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த சம் பாயிண்ட்ஸ் காப்பிரைட்டில் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ரிஸ்க்கு வந்து வர்றதுக்கான சான்சஸஸ். ஓகேவா?